அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, மகாராஜா இந்த படத்தோட கதைய தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். மகாராஜாங்கிறது நம்ம விஜய் சேதுபதி. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ஒரு சலூன்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்க மகளும், அவங்களோட குழந்தையும் எதிர்த்தாப்புல வீட்ல உட்காந்துருக்காங்க. இவர் எதிர்த்தாப்புல உள்ள கடையில ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லி பொம்மையெல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு ஒரு லாரி அந்த வீட்டுக்குள்ள புகுந்துருது. அப்போ கட் பண்ணா அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அங்கே வீட்டில் இந்த குப்பை தொட்டிக்குள்ளே அவங்க குழந்தை கை குழந்தை ஒன்று இருக்கும். அது குப்பை தொட்டிக்குள்ளே மூடி இருக்கும். சரியா? அந்த மூடி இருக்க மூலமா அந்த குழந்தை காப்பாற்றப்பட்டுச்சுன்னு நமக்கு கதை சொல்கிறாங்க. அதனால் அந்த காப்பாற்றப்பட்ட குப்பை தொட்டியை அவங்க வீட்டை லக்ஷ்மின்னு சொல்லி சாமி மாதிரி கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க, அவங்க அம்மாவோட சேர்த்து. அவங்க பொண்ணு நல்லா வளர்ந்து பெரிய பொண்ணாக வளர்ந்தது. இந்த பொண்ணுக்கு காலேஜில் ஸ்கூலில் ஸ்டடீஸில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸ்போர்ட்ஸில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட்டு. அதனாலேயே இவங்களுக்கு மற்ற டீச்சருக்கெல்லாம் பிடிக்காது. பிடி டீச்சருக்கு மட்டும்தான் இவங்க பொண்ணை பிடிக்கும். ஒரு நாள் ஸ்கூலில் இவங்க பொண்ணு பாட்டிலில் சரக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு கரஸ்பாண்டன்ட் கூட்டி திட்டுறாரு. அப்போ தான் தப்பாக இந்த பொண்ணை திட்டோன்னு சொல்லி தெரிய வருது. வேறு ஒரு பையன் தான் பாட்டில் குவார்ட்டர் கொண்டு வந்திருக்கிறது தெரிய வருது. உடனே விஜய் சேதுபதி மன்னிக்க கேட்க சொல்கிறாரு. அவர் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறாரு. உடனே விஜய் சேதுபதி அங்கே உள்ள கம்பியை பிடிச்சிட்டு நான் போக மாட்டேன் மன்னிப்பு கேட்குற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்கே உள்ள கம்பியை பிடிச்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பொண்ணு சொல்கிறாங்க, எங்கள் அப்பா மன்னிப்பு கேட்கலன்னா இங்கேருந்து போக மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கரஸ்பாண்ட் மன்னிப்பு கேட்டுறாரு. மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் இவங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கனால இவங்களோட கேம்ப்னு சொல்லி ஒன்று வருது இவங்க பொண்ணுக்கு. இவங்க பொண்ணு கேம்புக்கு கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போனதுக்கப்புறம் விஜய் சேதுபதி ஒரு நாள் முடி வெட்டுற கடையிலேருந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு நைட்டு 10 மணிக்கு வராரு. 10 மணி வந்தோடனே விஜய் சேதுபதி திடீர்னு மயக்கம் போட்டு நிலையில் இருக்கார். அப்போ அவர் தலையில் ஏதோ ஒன்று விழுது. முந்தானே அவர் முழிக்கிறாரு. எந்திரிச்சு பார்க்குறவத்து வீட்டெல்லாம் ஒரே அலங்கோலமாக இருக்குது. அப்புறம் என்னமோ பாட்டில் விழுந்திருக்கும். அதனால அவர் காலில் லெஃப்ட் காலில் கட்டுப்பட்டுருப்பார். உடனே போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவார். போலீஸ் ஸ்டேஷன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் சொல்கிறாரு, என்னோடய லக்ஷ்மியை காணோம் அப்படின்னு சொல்கிறாரு. லக்ஷ்மிங்கிறது பார்த்தா அவங்களோட குப்பை தொட்டி அப்படின்னு சொல்லி அப்போ தான் தெரிய வருது. இந்த குப்பை தொட்டிக்கெலாம் கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாது போலீஸ் ஸ்டேஷனை சொல்லிடுவாங்க. அப்போ போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இருக்க மாட்டாங்க, சப் இன்ஸ்பெக்டர் தான் இருப்பார். உடனே இவரை விஜய் சேதுபதி எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வெளியே தள்ளலான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்போ அங்கே உள்ள கம்பியை இவர் பிடிச்சிருப்பார். அப்போ திடீர்னு போலீஸ் ஸ்டேஷன் எல்லா மேலே உள்ள சாமான் சேரு எல்லாமே டம்முன்னு விழுந்துடும். அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் நட்டு அங்கே வராரு. ஒரு கேஸை டீலிங் பண்ணிவிட்டு அப்போ தான் அங்கே வராரு. வந்தோடனே யார் இது, என்ன கேஸ் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி விஜய் சேதுபதி ஆரம்பத்தில் விசாரிக்கிறாரு. விஜய் சேதுபதி இது மாதிரி குப்பை தொட்டி காணோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நட்டுக்கு பேசிக்கிட்டே நடராஜன் பேசிக்கிட்டே விஜய் சேதுபதி ஸ்டேஷன் விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாரு. அனுப்பிச்சிட்டு துப்பாக்கியை காட்டி வெளியே அனுப்பிச்சிடுறாரு. திரும்ப அவர் பின்வச வழியை விஜய் சேதுபதி உள்ளே உட்காந்துறாரு. சரி, ஓகே, நான் குப்பை தொட்டி கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லிட்டு அவர் சேரில் உட்காந்துருக்காரு. இந்த சமயத்தை கேம்ப் போயிருக்க அவங்க பொண்ணு விஜய் சேதுபதிக்கு வீடியோ அனுப்புகிறதா நமக்கு தெரிய வருது. என்ன பண்ணிட்டுருக்கீங்க, எனக்கு ஃபோனே பண்ண மாட்டேருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அனுப்பிட்டுருக்காங்க. உடனே விஜய் சேதுபதினு சொல்கிற ஒரு 3 பேர் வந்தாங்க. முகமூடி போட்டிருந்தாங்க. அவங்க தான் குப்பை தொட்டியை திருடிட்டு போயிருப்பாங்க, எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நமக்கு ஒரு சீனை காட்டுறாங்க. இந்த வீட்டில் கொள்ளையடிக்கிற சீனு. அப்போ 2 பேர் இருக்காங்க. அனுராக் கசாப் இருக்கார், அவர் கூட ஒருத்தர் இருக்கார். 2 பேர் ஒரு வீட்டில் கொள்ளையடிக்கிறாங்க. அதாவது எப்படின்னா சமைச்சு வச்சுட்டு கொள்ளையடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே வீட்டை இருக்க பொருளை வச்சு சமைச்சிட்டு சாப்பிட்டு அப்புறம் அங்கே வீட்டில் உள்ளவங்கள ரேப் பண்ணிவிட்டு கொன்னுட்டு அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போகிறதா இவங்களோட பிளான். இப்படி தான் கொள்ளையடிச்சிட்ருப்பாங்க. அனுராக் கசாப் வீட்டில் அவங்க ஒய்ஃபு பொண்ணு இருக்காங்க. வீட்டுக்கு அவர் பாசமாக நடக்க ஆரம்பிச்சிடுவார். கொள்ளையடிக்கிற போகிற இடத்துல ஏதோ ஒரு பொருள் கிடச்சா அதை கொண்டாந்து வீட்டை வச்சுருவார் அனுராக் கசாப், தான் பொண்ணுக்கு கிஃப்டாக கொடுக்குற மாதிரி. இப்படியே போயிட்டுருக்க அனுராக் கசாப்போட பொண்ணுக்கு பிறந்த நாள் வரதா தெரியுது. அப்போ இந்த நகை கடைக்கு போய் நகை எடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போய் ஒரு நகையை புக் பண்ணுறாங்க. அதாவது பிறந்த குழந்தையோட பாதம் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு டிசைன் ஒரு நகை இருக்கும். அதை பார்த்துட்டு அனுராக் கசாப்பும் அவங்க ஒய்ஃப் புக் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. இன்னும் 2 நாளில் நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 2 நாள் கழிச்சு அனுராக் கசாப் அந்த நகையெல்லாம் வாங்கிட்டு வராரு. வரும்போது அவங்க ஒய்ஃப் கால் பண்ணுறாங்க. இது மாதிரி குழந்தை பிறந்த நாளுக்கு சுற்றி இருக்க எல்லாரையும் கூப்பிட்ருக்கேன், நீங்கள் பாட்டு தாடியெல்லாம் வச்சுட்டு வராதிங்க, வரும்போது ஷேவ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் சேதுபதியோட கடைக்கு போகிறாங்க. போய் அவர் ஷேவ் பண்ணிட்டு இருக்கார். விஜய் சேதுபதி ஒரு ஃபோன் வருதுன்னு சொல்லி வெளியே போயிடுறாரு. அப்போ இவரோட கூட்டாளி இருக்காரு, அவர் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி சொல்கிறார், நம்மளை பற்றி நியூஸ் பேப்பரில் வந்துருச்சு, அதை
இது வந்து எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல யாராவது பார்த்து ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அனுராக் கஷ்யப் பேசிட்டு இருக்கும்போதே வந்து பின்னாடி வந்து விஜய் சேதுபதி வந்து டக்குன்னு வந்து நிப்பாரு. டப்புன்னு பார்த்தா அனுராக் கஷ்யப் கையில வந்து பேப்பர் வந்து இருக்கும். அத பார்த்துட்டு வந்து விஜய் சேதுபதி வந்து ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. அனுராக் கஷ்யப் அங்கேருந்தே வந்து கடகடன்னு ஓடி வந்துருவாரு. ஓடி வந்து குழந்தைக்கு பிறந்தநாள் கொண்டாடலாம்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருப்பார். கொண்டாடிட்டு இருக்கும்போது வந்து அங்க இவர் நகை வாங்கி இருப்பார்ல, அந்த பாதம் வச்ச நகை அது வந்து மிஸ்ஸிங் ஆயிருக்கும். பக்கம் பார்த்தா வந்து விஜய் சேதுபதி கடையில வந்து அந்த பாதம் வச்ச இது வந்து இருக்கும். சரி இத கொண்டு போய் வந்து அவங்ககிட்டயே வந்து குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வேகமா வந்து போறாரு அவங்க வீட்டுக்கு. முடி வெட்ட வந்தாரு. அனுராக் கஷ்யப் வீட்டுக்கு வந்து போறாரு. இந்த சமயத்தில விஜய் சேதுபதி வந்து அனுராக் கஷ்யப் வாசல்கிட்ட வருவாரு. அப்ப டக்குன்னு பார்த்தா போலீஸும் வந்துரும். இவர் என்ன நினைச்சுப்பாருன்னா, அனுராக் கஷ்யப் வந்து இந்த முடி வெட்டுறவன் தான் வந்து போலீஸ்காரங்க விஜய் சேதுபதி தான் வந்து போலீஸ்காரங்க வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. போயிட்டு வந்து அனுராக் கஷ்யப்ப வந்து, "நீ தானே வந்து ஊரெல்லாம் வந்து நகைய கொள்ளையடிச்சுட்டு, பொண்ணுங்கள கற்பழிச்சுட்டு நெறைய பேரோட குடும்பத்த வந்து பாழாக்கிட்டு இருக்க" அப்படின்னு வந்து சொல்லி கஷ்யப்ப வந்து அரெஸ்ட் பண்ண போவார். கூட வந்து அவனோட கூட்டாளிய வந்து பிறந்த நாளைக்கு வந்து அழைச்சிருப்பாங்க. அவனையும் வந்து பிடிக்கலான்னு சொல்லிட்டு போவாரு. அந்த கூட்டாளி என்ன பண்ணுவான், டக்குன்னு துப்பாக்கி எடுத்து போலீஸ பார்த்து சுட ஆரம்பிச்சுருவாரு. உடனே அந்த கூட்டாளிய வந்து அங்கேயே வந்து சுட்டுக் கொன்றுவாங்க. அனுராக் கஷ்யப்ப வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது வந்து பொண்டாட்டி படம் "நீலாம் ஒரு மனுஷனா என்ன எங்க அந்த மானத்த வந்து இப்படி வாங்கிட்டியே" அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அனுராக் கஷ்யப் இழுத்துட்டு போகும்போதே வந்து விஜய் சேதுபதி வந்து பார்த்துட்டே போவாரு. இவனால தான் வந்து நம்மளோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொலை வெறியில வந்து பார்த்துட்டு போவாரு. பார்த்துட்டோனே வந்து இந்த அனுராக் கஷ்யப்போட ஃப்ளாஷ்பேக் வந்து முடிஞ்சிருது. இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து விஜய் சேதுபதிக்கு எப்படியா வந்து அந்த குப்பை தொட்டிய குடுக்கலான்னு சொல்லிட்டு நட்டு என்ன பண்ணுறான்னா வந்து ஒரு நெறைய இடத்துல வந்து தேடி பார்க்குறாங்க குப்பை தொட்டிய. ஆனா வந்து கிடைக்கல. கடைசியா வந்து அதே டிசைன்ல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு குப்பை தொட்டிய வந்து செய்ய சொல்றாங்க. சொல்லிட்டு வந்து அத வந்து பழசாக்குற மாரி வந்து பண்றாங்க. பண்ணிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அத வந்து யாராவது வந்து திருடன் மாரி ஒத்துக்கணும். நான் தான் வந்து புடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்து ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நட்ராஜன் வந்து அவங்க கூடயே வந்து பிளான் பண்ணி விஜய் சேதுபதிய வந்து எப்படியாவது இது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்ப விஜய் சேதுபதிட்ட வந்து என்னோட குப்பைய தொட்டி காணாம போச்சு. அத எப்படியாவது கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உட்காந்துருக்காரு. அப்போ வந்து இந்த பக்கம் என்னன்னா, விஜய் சேதுபதியோட பொண்ண வந்து காட்டுறாங்க. அவங்க கேம்ப் முடிஞ்சு வர மாரி வந்து நமக்கு காட்டுறாங்க. காட்டி என்ன பண்ணுறோம்னா, அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரப்போ பார்த்தா அங்க வந்து அனுராக் கஷ்யப் வந்து இருக்காரு. ஃபார்மேட்டிவ்ல வந்து கூட கூட இன்னொரு ரவுடி பையனும் வந்து இருக்காரு. அது மட்டும் இல்லாம வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க இவன் கம்ப்ளைண்ட் குடுக்க வந்திருக்கான். அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஒரு கான்ஸ்டபிள் வந்து அங்க வந்து இருக்காரு. இருந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து அந்த பொண்ண வந்து வாயெல்லாம் பொத்து, கையெல்லாம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடிக்க ஆரம்பிச்சோனே வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ண வந்து அதான் விஜய் சேதுபதியோட பொண்ண என்ன பண்ணாங்கன்னா வந்து பெட்ரூம்ல கொண்டு போய் வந்து ரேப் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அந்த கான்ஸ்டபிளும் கூட இருக்க ரவுடியும் வந்து 2 பேரும் வந்து ரேப் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இவர் அனுராக் கஷ்யப் வந்து அந்த பொண்ணோட வயித்துலயும், நெஞ்சிலயும், முகத்துலயும் வந்து நல்லா கண்ணுலயும் வந்து எல்லா இடத்துலயும் வந்து அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு இவங்க ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணிடுறாங்க. விஜய் சேதுபதி வருவான் அவனையும் வந்து கொன்னுட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் விஜய் சேதுபதி வரவே இல்ல. இவங்க அந்த கான்ஸ்டபிளும் அந்த ரவுடியும் வந்து இன்னொரு தடவ வந்து விஜய் சேதுபதி பொண்ண வந்து ரேப் பண்ண போயிடுறாங்க. ரேப் பண்ணிட்டு வந்து அவங்க அங்கேருந்து விஜய் சேதுபதி வராதனால வந்து அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. ஏன்னா வந்து விஜய் சேதுபதி கிட்ட வந்து அவங்க பொண்ணு வந்து ஷூ கேட்டிருப்பாங்க. அது வாங்கிட்டு வரதுக்கு விஜய் சேதுபதி வந்து லேட் ஆயிடுது. உடனே விஜய் சேதுபதி வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. அவங்க பொண்ணு இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்து கண்ணீர் விடுறாரு. கண்ணீர் விட்டு அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் வந்து சேர்க்குறாங்க. சேர்த்ததுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு வந்து அந்த பொண்ணு வந்து சொன்னாங்க, இது மாதிரி வந்து 3 பேர் இருந்தாங்க. 3 பேர் 3 அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி விஜய் சேதுபதி ஐடென்டிஃபிகேஷன் வந்து சொல்கிறாங்க. விஜய் சேதுபதி வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து இது மாதிரி வந்து குப்பை தொட்டிய காணோம்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் என்னங்கன்னா வந்து அடுத்த நாள் வந்து நட்ராஜன் வந்து இது மாதிரி வந்து குப்பை தொட்டிய கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வராரு. கூட்டிட்டு வரும்போது என்னன்னா வந்து இந்த ஹெட் கான்ஸ்டபிள் இருக்கார்ல, அவர் தான் வந்து புடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறதுக்காண்டி வந்து நட்ராஜன் வந்து கூட்டிகிட்டு வந்து விஜய் சேதுபதி நடிச்சு காட்டேன்னு வந்து சொல்கிறாரு. அவர் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறார். நடிக்க ஆரம்பிச்சோடனே வந்து இங்கே பாரு, இவன் தான் வந்து அவன் குப்பை தொட்டிய வந்து திருடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஹெட் கான்ஸ்டபிள்கிட்ட நடிச்சு காமிக்காரு. நடிச்சு காட்டும்போதே வந்து விஜய் சேதுபதி வந்து டவுட் ஆனது. இவன் பொண்ணு சொன்ன அடையாளம் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் சேதுபதிக்கு வந்து டவுட் ஆயிருந்து. உடனே விஜய் சேதுபதி வந்து அந்த கான்ஸ்டபிள் வந்து கட்டிப்பிடிச்சு வந்து முதுகுல வந்து காயம் இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சாரு. இவர் தான் அவன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாரு. கூட வந்திருக்க நட்டு இன்ஸ்பெக்டர், ஹெட் கான்ஸ்டபிள் அவங்களாம் வந்து இருப்பாங்க. "நீ என்ன பண்ணுற இந்த குப்பை தொட்டி தின்னவனை வந்து என்ன பண்ணுறன்னா வந்து டக்குன்னு அங்கே ஒரு அருவா வச்சுருப்பாங்க இவங்க. எடுத்து வந்து இவனை வந்து வெட்டிரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இந்த குப்பை தொட்டிய வந்து நசுக்குனதுக்கு வந்து இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நட்ராஜன் அவங்க ஹெட் கான்ஸ்டபிள் தான் ஆல்ரெடி வந்து விஜய் சேதுபதிக்கு என்னாச்சுன்னு சொல்லி என்கொயரி பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லாம் போய் வந்து விசாரித்து அவங்க பொண்ணோட நிலைமைய வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் வந்து என்னென்னா வந்து இவனை வந்து வெட்டிரு அப்படின்னு சொல்லிட்டு அருவா எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க போலீஸ்காரங்கன்னா வந்து இவனை விஜய் சேதுபதியை வந்து அந்த கான்ஸ்டபிளை வந்து உள்ள விட்டுட்டு கதவை சாத்திடுறாங்க. விஜய் சேதுபதியை வந்து அவனை வந்து வெட்டிடுறான். இதே மாதிரி இன்ட்ரோ சீனில் வந்து ஒரு ரவுடி இருப்பாங்க. அவனையும் வந்து விஜய் சேதுபதி வந்து வெட்டிடுறான். இந்த சமயத்தில் வந்து அனுராக் கஷ்யப் வந்து தேடி வந்து விஜய் சேதுபதி வந்து அவனோட பில்டிங் வந்து போகிறாங்க. பில்டிங் போய் வந்து அனுராக் கஷ்யப் வந்து அடிச்சிட்டாரு.
அடித்து கொள்ளலான்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு நேருக்கு நேர் உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கும்போது அப்போ அனுராக் கஷ்யப் வந்து சொல்கிறார், உன்னோட பொண்ணோட நிலமை பார்த்தியல, அப்போ எந்திரிக்க முடியாத மாதிரி இப்போ நான் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பண்ணிட்டோன்னே விஜய் சேதுபதி பொண்ணு வந்து அவன் முன்னாடி வந்து உட்காந்துட்டு, இந்த டாலருக்காண்டி தானே வந்து எங்ககிட்ட வந்து என்னை வந்து இது மாதிரி பண்ணாங்க. அப்போ விஜய் சேதுபதியோட பொண்ணு இருக்காங்களா, அவங்க வந்து அந்த கால் வச்ச அந்த செயினை வந்து அவன்கிட்ட கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் அன்னை விட்டுக்கு போன பையையும் வந்து கொடுக்குறாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணை வந்து விஜய் சேதுபதி வந்து கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தா வந்து அனுராக் கஷ்யப் வந்து அவங்க விஜய் சேதுபதி பொண்ணுக்கு பின்னாடி இருக்க மொச்சத்தை வந்து பார்க்குறாரு. அப்போ தான் வந்து நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. அது என்னன்னா வந்து அனுராக் கஷ்யப்போட பொண்ணு பின்னாடி சின்ன குழந்தையா இருக்கும்போதே வந்து பின்னாடி வந்து முதுகில் வந்து மொச்சம் வந்துருக்கும். விஜய் சேது என்ன பண்ணுவான்னா வந்து தான் பொண்ணையும் பொண்டாட்டியும் கூட்டிகிட்டு வந்து அனுராக் கஷ்யப் ஒய்ஃபையும் அவங்க பொண்ணையும் வந்து பார்க்கறதுக்காண்டி வந்து அங்கே போயிருப்பார். போயிட்டு வந்து இந்த நகையெல்லாம் வந்து கொடுக்கறதுக்காண்டி வந்து போயிருப்பார். அப்போ அவங்களோட ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க, இது மாதிரி வந்து அடுத்தவங்க அடித்து வாங்கின காசில் வந்து எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, விஜய் சேதுபதி ஒய்ஃப் வந்து ஏத்தாப்புல உள்ள கடையில் வந்து ஏதாவது பொம்மை வாங்கிட்டு வாங்க பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அப்போ தான் வந்து ஃபஸ்ட் சீன் நமக்கு காட்டினாங்கன்னா அந்த பொம்மை வாங்குறதுக்காண்டி வந்து போயிடுவார். அப்போ திடீர்னு வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து லாரி போகிறனால வந்து விஜய் சேதுபதியோட ஒய்ஃபு, விஜய் சேதுபதியோட பொண்ணு, அந்த மாதிரி அனுராக் கஷ்யப்போட ஒய்ஃபு 3 பேர் வந்து இறந்துறாங்க. அனுராக் கஷ்யப்போட பொண்ணு தான் வந்து அந்த டஸ்ட்பின் குப்பை தொட்டி மூலமாக வந்து காப்பாற்றப்படுறாங்க. காப்பாற்றப்பட்டு விஜய் சேதுபதி வந்து தன்னோட பொண்ணை வந்து வளர்த்து வச்சுட்ருக்காரு. இப்போ தான் வந்து அனுராக் கஷ்யப்புக்கு வந்து தெரிய வருது, இது வந்து நம்ம பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து அனுராக் கஷ்யப் நினச்சி நம்ம பொண்ணை இப்படி அடித்தோம், நம்ம பொண்ணையை வந்து மற்றவங்க விட்டு ரேப் பண்ண விட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்குறாரு. அப்போ விஜய் சேதுபதிகிட்ட வந்து கேட்குறாரு, இது ஏன் பொண்ணு தானே ஏன் பொண்ணு தானே அப்படின்னு வந்து கேட்குறாரு. விஜய் சேதுபதி பேசிகிட்டு இருக்க வந்து விஜய் சேதுபதி வந்து அவரோட பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. கூட்டிகிட்டு வந்து ஆட்டோவில் வந்து 3 பேர் வந்து ஏறி போயிடுறாங்க. இவர் மேலே வந்து பார்த்துட்ருக்காரு அனுராக் கஷ்யப். பார்த்துட்டு வந்து அதுக்கிட்டே வந்து அப்படியே மேலே வந்து கீழே அதாவது அப்படியே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறார். இதோட இந்த மகாராஜா படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.